இந்த பதிவுக்கான காரணம் ரீசெண்டாக பெஹல்காமில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடை பற்றி தான். முதல்ல அந்த துப்பாக்கிச்சூட்டில் இறந்த நண்பர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தீவிரவாத அமைப்போட மெயின் அஜெண்டா என்னவாக இருக்குன்னா, அங்கே உள்ள நிலைப்புத்தன்மையை காலி பண்ணி, அமைதியை காலி பண்ணி, அங்கே உள்ள மக்களை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் அவங்களோட மெயின் அஜெண்டாவாக இருக்கும். இப்போ உள்ள சூழலில் காஷ்மீரோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே டூரிசம் தான். சம்மர் சீசன் ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட டூரிசத்தை காலி பண்ணி அவங்களோட வருமானத்தை குறைச்சி அவங்க பொருளாதார ரீதியாக நிலையற்ற தன்மையில் இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கள வச்சு சாதகமாக பண்ணிக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கங்கிறது என்னோட சின்ன கருத்து. இது ஒரு தீவிரவாத அமைப்புக்கும் நம்ம நாட்டுக்கு இடையிலான பிரச்சனை. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்து முஸ்லீம் பிரச்சனையை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏதோ ஒரு சூழலில் ஒரு தீவிரவாத அமைப்புக்கும் நமக்கும் பிரச்சனை வந்ததுனால ஒரு நடவடிக்கையை இந்திய அரசு எடுத்திருக்கு. மேபி அந்த தீவிரவாத அமைப்புக்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்திருக்கலாங்கிற காரணத்துக்காக அவங்க மீது சில தடைகளை விதிச்சிருக்காங்க. நீங்கள் பண்ணுற அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையினால கண்டிப்பாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களாக தான் இருக்கும். ஒரு இரு நாட்டுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதுன்னா போராகவும், இந்த மாதிரி மதத்துக்கு இடையே நடந்த பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வன்முறையில் தான் போய் முடியும். இதில் பிரச்சனையை ஆரம்பிக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்க. பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் சாமானிய மக்கள் தான். அதனால் உங்களோட எப்படி சொல்கிறது, தனிப்பட்ட விஷயத்துக்காக தேவையில்லா விஷயத்த பண்ணி மக்களிடையே அமைதியை குலைச்சி வன்முறையை உருவாக்கிறாதீங்கிறதே என்னோடய தாழ்மையான கருத்து. எந்த விஷயமா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இப்போ உள்ள சூழலுக்கு இந்தியா பல நடவடிக்கைகள் பாகிஸ்தான் மீது எடுத்திருந்தாலும் அந்த சிந்து நதி தேக்கத்தை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. காரணம் என்னென்னா, ஏதோ தீவிரவாத அமைப்பு பண்ண விஷயத்துக்காக நம்ம எடுக்கிற நடவடிக்கையினால் சிந்து நதியை நம்பி தான் அங்கே 93% நீர்நிலையே இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அப்படி உள்ள சூழலில் அங்கே உள்ள சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. வேறு வழியில் உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம்தான், சாமானிய மக்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. அதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு அவங்கள நடவடிக்கை எடுங்கிறது தான் என்னோடய முதல் விஷயமாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.